ஹாய் கைஸ், இந்த வீடியோவிலேருந்து நம்ம நியூ டாபிக்குள்ளே போகிறோம். ஸோ எஃபெக்ட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஓகேவா? எஃபெக்ட் டேப்பில் உள்ள இம்பார்ட்டண்டான எஃபெக்ட் என்னலான்றதை பார்த்துடலாம். நீங்கள் அனிமேஷனில் போய் ப்ரீசெட்ஸ் ஆட் பண்ணியும் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எஃபெக்ட் டேப்பில் இருக்க இம்பார்ட்டண்டான எஃபெக்ட்லாம் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட்டு அனிமேஷன் ப்ரீசெட்ஸ். இதிலே நிறைய ப்ரீசெட்ஸ் இருக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு ஃபேடின். ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேடின் எஃபெக்ட் வரும். சேம் ஃபேட் அவுட் அந்த மாதிரி உங்களுக்கு சிம்பிளாகவே எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, அப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் விகில் எஃபெக்ட். நம்ம ஏற்கனவே ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட் வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வரும். நம்ம மாடிஃபை பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், விகில் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் 3D சேனல். ஸோ இது நம்மளுக்கு இப்போதைக்கு யூஸ் இல்லை. 3Dயில் மேக் பண்ணும்போது அது பார்த்துக்கலாம். ஓகேவா? அப்புறம் ஆடியோவும் நம்ம அப்கமிங் கிளாஸில் பார்க்கலாம். அப்புறம் பிளர் அண்ட் ஷார்பன். ஸோ அதில் நிறைய பிளர் எஃபெக்ட்லாம் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ரேடியல் பிளர் எடுத்துக்கலாம். ஸோ இது உங்களுக்கு ரேடியல் பிளர் எஃபெக்ட் காட்டும். ஓகேவா? ஸோ இது அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் டிக்ரீஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் நம்மளோட ஃபோக்கஸ் பாயிண்ட்டை சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. அப்புறம் எக்ஸாம்பிள் கேசியன் பிளர். ஸோ இது நம்ம பிளர்னஸ் இன்க்ரீஸ் பண்ணனா பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் டிக்ரீஸ் பண்ணனா பண்ணிக்கலாம். இது ஹோல் இமேஜுக்கும் ஆப்ட் ஆகும். ஓகேவா? ஓகே, அப்புறம் வேறு எக்ஸாம்பிள் சிசி வெக்டார் பிளர். இதுவும் சேம் தான். உங்களுக்கு இன்னும் கூட பிளர் வேணும்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு வாட்டர் கலர் அந்த மாதிரி இமேஜ் உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் அதுக்கு தேவையான மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, அப்புறம் சேனல். இதில் நிறைய கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இன்வெர்ட் பண்ணால் உங்களுக்கு அப்படியே நெகட்டிவ் இமேஜ் போயிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் வேறு க்ரீன் கலரில் வேணுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரெட் வேணுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் சிசி காம்போசிட். ஸோ இது ஒப்பாசிட்டியை நீங்கள் குறைக்கனாலும் குறைச்சிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் மினிமேக்ஸ். ஸோ இது நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கொயராக பிளர் ஆகும். ஸோ இதுவும் உங்களுக்கு எந்த ஷேப்பில் தேவையோ ஆர் எந்த சைஸில் தேவையோ அந்த மாதிரி நீங்கள் மேக்ஸிமம் ஆர் மினிமம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, அப்புறம் கலர் கரெக்ஷன். இதில் உங்களுக்கு நிறைய ப்ரீசெட்ஸ் இருக்கும். இதை அப்படியே ஆட் பண்ணி நீங்கள் உங்கள் வீடியோவில் கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஆட்டோ கலர் உங்களுக்கு பிளாக்கிஸ் கூடனா கூட்டிக்கலாம், ஆர்எல்ஸு ஒயிட் கூட்டினாலும் கூட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கலர் ஆட் பண்ணிட்டு நீங்கள் மாடிஃபை பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் டிசார்ட்ஸ். இதில் ஏற்கனவே நம்ம சிசி லென்ஸ்னு ஒன்று பார்த்தோம். இந்த மாதிரி இருக்கும். ஏற்கனவே நம்ம இதை ஷேப்ஸில் ஆட் பண்ணி பார்த்தோம். அப்புறம் பிளெண்டு நீங்கள் எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் ஜெனரேட். இதில் ஒரு இம்பார்ட்டண்டானது லென்ஸ். ஸோ இதை ஆட் பண்ணால் உங்களுக்கு லென்ஸ் காட்டும். ஸோ அதை நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? லென்ஸ் டைப்பும் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். சைஸ் இன்க்ரீஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம்,
அண்டு blend பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் சிசி லைட்டிங் லேயர். ஸோ இது உங்களுக்கு பர்டிகுலர் ஆப்ஜெக்டில் வச்சிங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் உங்களுக்கு க்ளோ ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எங்கேனாலும் வச்சுக்கலாம். பர்டிகுலர் இமேஜில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுவே சென்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் மட்டும் க்ளோ ஆகி காட்டும். ஓகேவா? இதை நீங்கள் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் டிக்ரீஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், அண்ட் ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். அப்புறம் சாஃப்ட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணனாலும் டிக்ரீஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பர்டிகுலர் இமேஜை ஹைலைட் பண்ணி காட்டணுன்னா அதை மட்டும் நீங்கள் இந்த எஃபெக்ட் யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணி காட்டலாம். ஓகேவா? விஆர் பிளர், இதில் வந்து விஆருக்கு யூஸ் பண்ணுற எல்லாமே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு விஆர் குரோமாட்டிக் அப்ரேஷன், இது யூஸ் பண்ணி உங்களுக்கு கிளிட்ஜ் எஃபெக்ட் மேக் பண்ணலாம். ஸோ அதை மாடிஃபை பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்டு நீங்கள் வந்து சென்டர் பொசிஷன் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஓகேவா? அப்புறம் நாய்ஸ் கிரெயின், இதில் வந்து உங்களுக்கு நாய்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதில் எஃபெக்ட் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நாய்ஸ் இன்க்ரீஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் லைட்னஸ், சேச்சுரேஷன், ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எஃபெக்டையும் நீங்கள் ஆட் பண்ணி அதிலே மாடிஃபை பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் டஸ்ட் அண்ட் ஸ்க்ராட்ச், இதுலேயே நீங்கள் பிளரும் வாட்டர் கலர் இமேஜும் சேர்ந்த மாதிரி நீங்கள் எஃபெக்ட் மேக் பண்ணலாம். ஓகேவா? ஓகே கைஸ், இந்த வீடியோவில் இம்பார்ட்டண்டான நம்ம எஃபெக்ட் பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்களும் நிறைய எஃபெக்ட் யூஸ் பண்ணி பாருங்கள். சும்மா எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி பாருங்கள், எந்தெந்த எஃபெக்ட் எப்படிலாம் யூஸ் ஆகுதுன்னு, அண்ட் மாடிஃபையும் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.